இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வாழப்பாடிக்கும், ஆத்தூருக்கும் இடையில ஏக்தாப்பூர்ன்ற ஒரு ஊர்ல வந்து முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெறைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவோட அதிகமான உயரம் கொண்டது தான் இந்த முருகர் சிலை வந்து மலேசியாவில் இருக்க முருகர் பத்துமலை முருகர் அவர் பேர். அந்த பத்துமலை முருகர் வந்து 141 அடி. அதே சிற்பி தான் இந்த கோயிலில் சிலை செஞ்சால் 145 அடி, 4 அடி எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சுருக்காரு. அதை விட அவரே தான் செஞ்ச ஒரு இதியம். அது வந்து பத்துமலை முருகர், இது முத்துமலை முருகர். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்படியும் 1 மாசம் 2 மாசம் அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் கோயிலுக்கு. அப்படியா? ஜனவரி பொங்கல் முடிஞ்சோன்னா தை மாதம் கும்பாபிஷேகம் கோயிலுக்கு. இப்போயும் வந்து ஜனங்க நிறையா வந்துட்டு பார்த்துட்டு தான் போகிறாங்க. நீங்கள் அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போவே உங்களுக்கு நிறைய நியூஸில் பேப்பர்லலாம் போடுவாங்க. அந்த சமயத்தில் வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான முருகர் கோயில்னா இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக இவ்வளோ ஒரு உயரத்தில் வந்து உலகத்திலேயே தமிழ்நாட்டில் முதல்ல 145 உயரம் முருகர் இங்கே தான் இருக்கார், வேற எங்கேயும் கிடையாது. அதனால் வந்து மறக்காமல் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மற்றவங்களும் டூரிஸ்ட்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த முருகரை வணங்கிட்டு போங்க. ரொம்ப அழகாக பக்கத்துலேயே பாருங்கள், குட்டிய ஒரு மலையே இருக்குது. இதுதான் வந்து முத்து மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த சிலையை எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எங்களை மாதிரி நீங்களும் அந்த வழியில் போகும்போது வரும்போதும் பார்க்கலாம். வாழப்பாடியிலேருந்து வாழப்பாடிக்கு பக்கத்தில் ஏத்தாப்பூர்னு ஒரு இடம். இது வாழப்பாடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வருது ஏத்தாப்பூர் கோயில். உலகிலேயே மிக உயரமான 145 அடி உயரமாக முத்துமலை முருகர். இன்னும் வேலை வந்து முடியல. அடுத்த மாதம் கும்பாபிஷேகம். பாருங்க எவ்வளோ பெரிய முருகர் கோயில். ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சிலையை வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சு ஒரு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க.
பின்பக்கம் லிஃப்ட் எல்லாம் வைக்கிறாங்க மேலே போகிறதுக்கெல்லாம் இல்லையா? மேலே அவங்க ஐயருங்க போயிட்டு பூஜை பண்ணுறதுக்கு மேலே இது பண்ணுறதுக்காக லிஃப்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு மேலே போகிறதுக்கு. இது கோயிலோட பின்பகுதி. பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் நிறையா வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இங்கேயே தங்கலாம், பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து முன்னாடியே ஒரு நாள் தங்கி எல்லாம் செய்யறதுக்காக இங்கே கடைங்க இருக்குது, ரூமுங்க கட்டுறாங்களாம். இதெல்லாம் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா வசதியாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த மாதம் நம்ம பார்க்கும்போது இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் முத்துமலை முருக ஸ்டோருன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒன்று வந்து 6 ரூபா, ஒன்று வந்து 24 ரூபா. நம்ம அந்த கடைக்குள்ளே போயிட்டு கோயிலுக்கு வந்தில்ல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. அது வாங்கிக்கிட்ட கரண்டி எடுத்துருக்கேன். கரண்டி உனக்கு என்ன வருமோ எடுத்துக்கோ.